மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் அடக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு நோக்கி வீசக்கூடிய மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், அரியலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு வரக்கூடிய 5ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் 5 நாட்களுக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் செல்வகணேஷ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெல்லையில் சுற்றி தின்ற இளைஞரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். விசாரணையில் சுஜித்தின் சகோதரியுடன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கவின் பழகியதால் ஆணவ கொலை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சுஜித் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் கைதாகியிருக்கிறார். சுஜித்தின் தாயை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கவினின் தந்தை கூறியிருந்தார். இந்நிலையில் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து உடலை வாங்க கவினின் தந்தை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கவினின் உடல் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் கவினின் உடல் அவரது சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலிக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. கவின் ஆணவ கொலை வழக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்காணித்து வருவதாகவும், கொலைக்கு காரணமானவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது எனவும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கவினின் உடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க எந்த வழியும் கிடையாது என்றார். ஆணவ கொலைகள் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய கரை. அதனால இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு யாரும் தப்பிக்க. அதேபோல கவினின் உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்புவனம் அஜித்குமாரை சட்டமும் கவினை ஜாதியும் கொலை செய்ததாக கூறினார். இது சாதி கொலை செஞ்சிருக்குங்க, இங்க சட்டம் கொலை செஞ்சிருங்க. திருப்புவனத்துல அஜித்தை கொலை செஞ்சது எது? சட்டம். ஏன் இவ்வளவு பேர் வரல? ஏன் இவ்வளவு போராடல? இது வாக்கு, 2 சாதி வாக்கு எனக்கு வேணும்னு அரசு துடிக்குது. அதுக்காக இவ்வளவு வேலை செய்யுது. நீங்க இதுல போய் நீங்க வாக்க பார்க்க கூடாது. நீங்க இதனிடையே பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசிபாண்டியன் கொலை சம்பவத்திற்கு முன்பாக கவினை அழைத்து மிரட்டியதாக அவரது தந்தை சந்திரசேகர் தெரிவித்தது உண்மைக்கு புறம்பானது என மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் சிக்கியுள்ள கடலூர் மாணவரை மீட்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் கடலூரைச் சேர்ந்த கிஷோர் என்ற மருத்துவ மாணவரை கைது செய்து அவருக்கு போதை மருந்து அளித்து ரஷ்ய அரசு போருக்கு தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, கிஷோர், சரவணனை போல் பலர் ரஷ்யாவில் சிக்கி தவிப்பதாக கூறினார். கிட்டத்தட்ட 126 இந்தியர்கள் இதுபோன்று ரஷ்யாவில் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை வற்புறுத்தி அங்கே உக்ரைனுடன் நடக்கும் போருக்கு அனுப்பியுள்ளது ரஷ்ய அரசு. தொடர்ந்து பேசிய மாணவரின் தந்தை சரவணன் தன் மகனை மீட்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். எங்களுக்கும் எல்லாரும் மேலும் மருத்துவம் படிக்க, என் பிள்ளைய படிக்க ஆசைப்பட்டு எங்கள்கிட்ட இருந்த நிலத்தை விற்று ரஷ்யாவுக்கு படிக்க அனுப்பிச்சா சார். 2021ஆம் ஆண்டு அங்கே பொய் கேஸை போட்டு என் பிள்ளைய ஜெயிலில் தள்ளிட்டாங்க சார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் இதுகுறித்து பேசியிருப்பதாக துரை வைகோ தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 10க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மத போதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 54 வயதான விக்டர் என்கிற காமராஜ் என்னும் நபர் தன்னுடைய வீட்டில் கிறிஸ்தவ சபை நடத்தி வந்துள்ளார். அங்கன்வாடி மைய ஊழியராக உள்ள இவருடைய மனைவி திருச்சபையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாலையில் டியூஷன் நடத்தி வந்தார். இந்நிலையில் இங்கு படித்து வந்த மாணவிகளுக்கு காமராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். காமராஜின் செல்போனை காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பாமக நிறுவனர் ராமதாஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி தனது வழக்கமான பணிகளை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ராமதாஸ் நலம் விசாரித்தார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், உடல் நலம் குறித்து விசாரிப்பது வழக்கமான நடைமுறை என்றும் அதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பு இல்லை என்றும் கூறினார். அது விரைவில் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ராமர் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி போன்று ராமதாஸ் இருக்குமிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தெரிவித்தார். ராமன் இருக்குமிடம் என்ன சொல்லுவாங்க, அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் பங்கேற்க உரியவர்களுக்கு மட்டும் அழைப்பு போகும் என்று கூறினார். பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அன்புமணி தரப்பில் போட்டி பொதுக்கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாமகவில் தந்தை மகன் இடையிலான பிரச்சனையினால் அக்கட்சியினர் இருவேறு அணிகளாக பிரிந்து செயலாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் அமைந்துள்ள பட்டானூரில் வருகின்ற 17ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரியவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றார். ராமன் இருக்குமிடம் என்ன சொல்லுவாங்க, அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. தயாராபுரம் தோட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. புரிஞ்சுனீங்களா? நல்லா சொல்லுங்க. பொதுக்குழு 17ஆம் தேதி நடக்குது. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா? அன்புமணி உள்ளிட்ட அவங்க செயல் தலைவருக்கு அழைப்பு இருக்கா? உரியவர்களுக்கு யார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும். அவங்களுக்கு அழைப்பு போகும். இந்நிலையில் மாமல்லபுரத்தில் வரும் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி, வடிவேல் ராவணன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமதாஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஏதோ ஒரு கார்ப்பரேட் அமைப்பால் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்குழுவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது என்றும் சட்டவிரோதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த திமுக தற்பொழுது தாங்கள் கூட்டணி வைப்பதை மட்டும் விமர்சிப்பது சந்தர்ப்பவாதம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்ட போது இதனை அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. அதிமுகவும் பாஜக கூட்டணியும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும். ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. மத்திய அரசின் உதவியோடு பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயண விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற 8ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் சுற்றுப்பயணத்தின் 3ஆம் கட்டமாக ஆகஸ்ட் 11 முதல் 23ஆம் தேதி வரை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கிருஷ்ணகிரி மேற்கு தொகுதிகள், 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி கிழக்கு தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். 13ஆம் தேதி திருப்பத்தூர், 14ஆம் தேதி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். 15ஆம் தேதி திருவண்ணாமலை மத்தி, திருவண்ணாமலை வடக்கு, 16ஆம் தேதி திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை கிழக்கு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 18ஆம் தேதி திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை மத்தி, வேலூர் புறநகர், 19ஆம் தேதி வேலூர் மாநகர், 20ஆம் தேதி ராணிப்பேட்டை மேற்கு, ராணிப்பேட்டை கிழக்கு ஆகிய பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். 21ஆம் தேதி காஞ்சிபுரம், 22ஆம் தேதி செங்கல்பட்டு மேற்கு, செங்கல்பட்டு கிழக்கு, 23ஆம் தேதி சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரும்பினால் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அவருக்கு பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அணி தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகியதற்கான காரணம் தனக்கு தெரியாது என்றார். சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே போன்லேயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் ஓபிஎஸ் இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தேன், நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இபிஎஸோட அழுத்தத்தினால தான் ஓபிஎஸ் வந்து புறக்கணிக்கப்படாது அப்படின்னு இல்லை, அப்படியே ஒன்றும் கருத்து. சார், வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிஎஸ் சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேட்டால் நீங்கள் சந்திப்பீங்க? கண்டிப்பாக சந்திப்போம். தேர்தல் நெருங்கும் சூழலில் ஓபிஎஸ் அணியின் அடுத்த கட்ட நகர்வு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிப்பு. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு, கடைசி டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்தும் திணறல் உள்ளிட்ட முக்கிய செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டு பணிப்பெண் உட்பட 4 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்திய வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதையடுத்து ஜெர்மனிக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா நாடு திரும்பியதை அடுத்து கடந்த ஆண்டு மே 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்ற அறையில் பிரஜ்வல் ரேவண்ணா கதறி எழுதார். இதையடுத்து அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் முன் பீகார் மாநிலத்தில் 7,89,844 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். கடும் விமர்சனங்களுக்கு இடையில் நடந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின்னர் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அதில் 20 லட்சம் பேர் உயிரிழப்பு, 7 லட்சம் பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருப்பது, 1,20,000 பேர் விண்ணப்ப பதிவு செய்ய தவறியது, 35 லட்சம் பேர் பீகாரில் இருந்து நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு இடம் மாறியவர்கள் என விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளின் வாக்குகளை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுந்துள்ளது. வட மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்த்தால் தமிழ்நாட்டின் அரசியல் தலைகீழாக மாறிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்ட 36 லட்சம் பேரில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொண்ட இந்திய தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏறத்தாழ 22 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்ததாகவும் 36 லட்சம் பேர் பீகாரிலிருந்து நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களில் 6,50,000 பேர் தமிழ்நாட்டில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்திலே இவர்கள் மீண்டும் இங்கே திமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜகவுக்கோ யாருக்கோ வாக்களித்தால் பீகார் போல தமிழ்நாடும் மாறிவிடும் என்பதை அந்த மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளும் போது இவர்கள் மனு அளித்து அதை தேர்தல் ஆணையம் ஏற்றால் அவர்கள் இங்கேயே வாக்களிப்பார்கள் என தெரிகிறது. சென்னையில் மட்டும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3.5 லட்சம் பேர் தங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை தொழில் நகரங்களான கோவை, திருப்பூரிலும் கணிசமான எண்ணிக்கையில் பீகார் மாநிலத்தவர்கள் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது.
ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி தனது பதவியை கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான இடம் காலியானதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. இந்த சூழலில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி தொடங்குவதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 21ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெற 25ஆம் தேதி கடைசி நாள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் இந்தியா 2 விக்கெட்டுகளை இழந்து 75 ரன்களை சேர்த்துள்ளது. 2வது இன்னிங்ஸை காலையில் தொடங்கிய இந்தியா 224 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக கருண் நாயர் 57 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து மழை குறுக்கீட்டுக்கிடையே விளையாடிய இங்கிலாந்து அணியில் அதிகபட்சமாக தொடக்க வீரர் கிராலி 64 ரன்களும் நடுவரிசை ஆட்டக்காரர் ஃப்ரூக் 53 ரன்களும் சேர்த்தனர். இங்கிலாந்து விக்கெட்டுகளும் மலமளவென்று சரிய 247 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. காயம் காரணமாக ஓக்ஸ் பேட்டிங் செய்யவில்லை. இங்கிலாந்து 23 ரன்கள் முன்னிலை பெற்றது. முகமது சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆகாஷ் தீப் 1 விக்கெட் வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய இந்திய அணியின் தொடக்க வீரர் KL ராகுல் 7 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். தமிழக வீரர் சாய் சுதர்சன் 11 ரன்களுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 75 ரன்களை சேர்த்துள்ளது. ஜெய்ஷ்வால் 51 ரன்களுடனும் ஆகாஷ் தீப் 4 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ரஷ்யா மீது ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கை, காசாவில் வான்வழியாக உணவுப் பொருட்கள் விநியோகம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ரஷ்யாவை எளிதில் தாக்கக்கூடிய வகையில் அணு ஆயுதங்களை தாக்கிச் செல்லக்கூடிய 2 நீர்மூழ்கி கப்பல்களை அந்நாட்டின் அருகே நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். 2வது முறையாக அதிபரான ட்ரம்ப் வர்த்தக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் தன் மனம் போன போக்கில் பேசியும் செயல்பட்டும் வருகிறார். குறிப்பாக பரம வைரியான ரஷ்யாவை குறிவைத்து கடுமையாக சாடி வருகிறார். உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவையும், போருக்கிடையே ரஷ்யாவிடம் பொருட்களை வாங்கி நிதி ரீதியாக உதவக்கூடிய இந்தியாவையும் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். இந்நிலையே உக்ரைனுடன் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கடுமையான துணியில் கூறிய கருத்துக்கு ரஷ்ய முன்னாள் அதிபரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெத்வதேவ் கடும் எதிர்வினையாற்றியிருந்தார். இந்நிலையில் கடுப்பேற்றக்கூடிய விதமாக மெத்வதேவ் பேசியிருப்பதாகவும் வார்த்தைகளை உதிர்க்கும் முன்பாக யோசிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ள ட்ரம்ப் இதனால் ரஷ்யாவை தாக்கக்கூடிய வகையில் 2 இடங்களில் ஆயுதம் தாங்கி நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்ப உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆனால் எந்த இடத்தில் அவை நிறுத்தப்படும் என்று அவர் கூறவில்லை. இரு பெரும் வல்லரசுகளும் வார்த்தை போரில் ஈடுபட்டிருப்பதை உலக நாடுகள் அச்சத்துடன் உற்று நோக்கி வருகின்றன. அமெரிக்காவில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உறைய வைக்கப்பட்ட கருவில் இருந்து குழந்தை பெற்றெடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உலகம் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. குழந்தையில்லா தம்பதிகளுக்கு பல்வேறு முறையான சிகிச்சைகள் மூலம் குழந்தை கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் 1994ஆம் ஆண்டு உறைய வைக்கப்பட்ட கருவில் இருந்து தற்போது ஆண் குழந்தை பெற்றெடுக்கப்பட்டுள்ளது. ஒகியோவைச் சேர்ந்த தம்பதி IVF முறையில் 4 கருக்களை உருவாக்கிய நிலையில் அதில் ஒன்றை பயன்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்தனர். மீதமுள்ள கருக்களை உறைய வைத்து பாதுகாக்க செய்ய நடவடிக்கை எடுத்தனர். இதில் ஒரு கருவை குழந்தையில்லா தம்பதிக்கு தானமாக வழங்கினர். இதன் மூலம் தம்பதிக்கு குழந்தை பிறந்துள்ளது. கருத்தரிப்பதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் தம்பதியினருக்கு இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். காசா பகுதியில் கடும் உணவு பஞ்சம் நிலவும் நிலையில் வான்வழியாக பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் உணவு கிடைக்காமல் மக்கள் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். உலக நாடுகளின் எதிர்ப்பை தொடர்ந்து உணவுப் பொருட்கள் வழங்க இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ், ஜெர்மனி, எகிப்து, ஜோர்டான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 7 சரக்கு விமானங்கள் மூலம் பாராசூட் உதவியுடன் உணவுப் பொருட்கள் வானிலிருந்து வீசப்பட்டன. இரண்டு 3 நாட்களுக்கு மேல் பட்டினி கிடக்கும் பொதுமக்கள் மத்தியில் பாதுகாப்பான முறையில் உணவு வழங்குவது சாத்தியமற்றது என்பதால் விமானம் மூலம் வீசப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் நிலவும் உணவு பஞ்சம் காரணமாக பொதுமக்களுக்கு உணவு வழங்குவதற்காக தினமும் 10 மணி நேரம் போர் நிறுத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. விமானம் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டாலும் அது மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை என்று கூறப்படுகிறது.